உங்கள் படைப்பாற்றலை வெளிக்கொணர டிரெஸ் ப்ரோ பயிற்சி புத்தகம் உதவும். க்ளோஸ் புக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். 28லேருந்து 48 சைஸ் வரைக்கும் உங்களுக்கு இதில் அளவு இருக்கு. உங்களுக்கு கணக்கே தெரியலனா கூட நீங்கள் உங்களால் பயன்படுத்த முடியும். ஏன்னா எல்லாமே இந்த புக்கில் பிரித்து வச்சுருக்கேன். இந்த புக்கில் இருந்து தான் ஒரு பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல புக்கோட பக்கம் 84 பேஜ் என்ன, இதுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் நெடுங்கை அளவு அப்படின்னு கொடுத்துருக்கேன். நேரடி, அதாவது ஒரு பெண்ணோட உடல்ல இருந்து நீங்க நேரடியா நீங்க அளவு எடுக்கணும். இது நேரடி நெடுங்கை சுற்றளவு. உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் 12 இன்ச்சு. நேரடியாக மார்பு சுற்றளவு 36 இன்ச்சு. நெடுங்கை இந்த 12 இன்ச்சு 2 வகுத்தா 6 இன்ச்சு கிடைக்கும். இந்த மார்பு சுற்றளவு 36 இன்ச்சு. அதை 4 ஒரு பங்கா போட்டா 9 கிடைக்கும். மொத்தம் கூட்டு கணக்கு இந்த 6ம் இந்த 9ஐயும் சமமாக்குனீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்குது. இது 2 வகுத்தீங்கன்னா 7.5 இன்ச்சு கிடைக்குது. இதை நீங்க 1/2 இன்ச்சு நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 இன்ச்சு கிடைக்கும். சரிங்களா? அது சின்ன டெமோ மாதிரி உங்ககிட்ட இதை நான் காட்டுறேன். இப்ப நான் சொன்னது ஆம்கோல். இந்த இடத்துக்கிட்ட நீங்க அளவு இப்படி எடுக்க வேண்டாம். சரிங்களா? இந்த இடத்துக்கிட்டே எடுக்க வேண்டாம். இந்த நேரடியான அளவுங்கிறது இதுதான் நெடுங்கை அளவு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது எதுக்கு நம்ம இப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அளவுகளே நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஆம்கோல் என்ன அளவு வேணுமோ அதுவே தீர்மானிக்கும். நீங்க தீர்மானிக்க தேவையே கிடையாது. நம்ம அளவு எடுக்கும் போது ஒரு சிறு தவறு நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல அளவுகள் மாறும். ஆனா இந்த கணக்கு முறைகள் அடிப்படையா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோலோட அளவு உங்களுக்கு நல்ல துல்லியமாகவே உங்களுக்கு கிடைக்கும். இதையே சுடிதாருக்கும் பயன்படுத்த முடியும், ஜாக்கெட்டுக்கும் பயன்படுத்த முடியும். நான் சுடிதார் பயன்படுத்தும் போது நான் அப்புறமும் அதை சொல்றேன். கையோட இறக்கம் 6 இன்ச்சு, மேல 2 இன்ச்சு ஒட்டுக்காவே கூட்டிக்குங்க. சில பேர்த்துக்கு குழப்பம் வரும், அதனால நான் இந்த மாதிரி போட்டு காட்டிடுறேன். இது ஷோல்டருக்கு. சரிங்களா? கையோட இறக்கம் 6 இன்ச்சு, 1.5 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு. இப்ப உங்களுக்கு இதுல நெடுங்கை தேவையான அளவு 7 இன்ச்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த புக்கோட ஒரு டெமோ வடிவத்தில் உங்களுக்கு நான் அதை கொடுத்துருக்கேன். அப்ப இந்த 7 இன்ச்சில் சின்ன ஆம்கோல் நமக்கு வேணும். அதை அப்படியே பாதியாக்குங்க. உங்களுக்கு 3.5 இன்ச்சு கிடைக்குது. அது இந்த இடத்துக்கிட்ட இந்த ஷோல்டரோட சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்க எந்த மாதிரியான பெண்ணா இருந்தாலும் சரி,
ஒல்லியா, குண்டா, நெட்டையா, குட்டையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் இருப்பாங்க. இந்த 2 அளவு எடுத்து நீங்க கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆம்கோலோட அளவு கிடைக்கும். இப்ப 7 இன்ச்சு நம்ம முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், இப்படி கிராஸா வைப்போமல்ல, இந்த கணக்கு பிரகாரம் அந்த 7 இன்ச்சுங்கிறது இப்படி வைங்க. அதுக்கு அடுத்தது 1.5 இன்ச்சு நமக்கு தையலுக்கு. அடுத்தது இங்க ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இங்க உள்ள விடுவோம். இப்ப கை டைட் எவ்வளோ, 12 இன்ச்சு, அது பாதி 6, 1.5 இன்ச்சு எப்பயும் போல மடிச்சு தைக்கிறதுக்கு. முதல்ல நான் உங்களுக்கு இந்த கோடு போட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு குழப்பம் வராது. இப்ப இந்த கோடு இங்க எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்க, இப்ப என்ன செய்யலாம்னா இந்த இடத்துக்கிட்ட இப்படி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி, இப்ப அடுத்தது என்ன பண்ணோம்னா இந்த கோட்டோட இதை எடுத்துட்டு இதை பாதியா மாத்துங்க. இது ஆம்கோல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த போல இந்த ஆம்கோல் ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்னதா இங்க 3/4 இன்ச்சு வைங்க. இப்ப இந்த இடத்துக்கிட்ட ஒரு வளைவு கோடு போடுங்க. அப்படியே இந்த கைக்கு இப்படி திருப்பிக்குங்க. அடுத்தது மறுபடியும் இந்த கையோட சேர்த்து இதை ஜாயின் பண்ணி விடுங்க. நம்ம கோடு போடும்போது பாத்தீங்கன்னா அந்த கோடையே கட் பண்ணாம அதில் இருக்கிற கொஞ்சம் நெளிவுகள்லாம் பார்த்து நம்ம கட் பண்ணணும், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த கையை நம்ம எதுக்கு கட் பண்றோம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு கை பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும், சில பேர்த்துக்கு கை சின்னதா இருக்கும், சில பேர்த்துக்கு நெஞ்சி பகுதி பெருசா இருக்கும், சில பேர்த்துக்கு நெஞ்சி பகுதி சின்னதா இருக்கும். ஆம்கோல் அளவு எடுத்தாலும் சில நேரம் நமக்கு அது பொருந்தாத மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த கணக்கு முறை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த கோட்லயே இல்லாம கொஞ்சம் பார்த்து கரெக்டா எங்க தேவையோ அமைப்பா இருக்கணும் நமக்கு. இப்ப கையை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்ப இந்த கையை நம்ம வெட்டி முடிச்சாச்சு. இப்ப நீங்க ஆம்கோலை நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு, சரிங்களா? இந்த கணக்கு பிரகாரம் நான் கணக்குகள் உங்களுக்கு நான் வடிவம் இப்படி அமைச்சிருக்கேன். அது என்னங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துக்கிட்ட நம்ம 7 இன்ச்சு நம்ம வச்சிருக்கோம். அதாவது இந்த கணக்கோட அடிப்படை என்ன அப்படின்னா 7.5 இன்ச்சு வரும், சரிங்களா? இந்த 7.5 இன்ச்சில் 1/2 இன்ச்சு உங்களை கழிக்க சொல்லிட்டு 7 இன்ச்சு நான் உங்களை வைக்க சொல்லியிருந்தேன். இது எதுக்கோசரம் அப்படி வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்போட கை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த 1/2 இன்ச்சு கழிக்கணும். கொஞ்சம் லூஸா போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க 1/4 இன்ச்சு தான் கழிக்கணும், சரிங்களா? இன்னும் லூஸா வேணும், பாட்டி மாதிரி வேணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப நீங்க
இந்த 7.5 இன்ச்சை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் இந்த சுடிதாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த 7.5 அப்படியே நீங்கள் பயன்படுத்த முடியும். சுடிதார் இதை நாம் அப்புறமா பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7.5 இன்ச்சு கிடைக்குது. இந்த கைக்கு 6 இன்ச்சு நான் கழிக்க சொல்லியிருக்கேன். உடம்போட ஒட்டி இருக்கிற மாதிரியான மெத்தேட் இது. அதுக்குன்னு ரொம்ப ஒட்டி இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும், கொஞ்சம் லூஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 6 இன்ச்சுக்கு பதிலாக 1/4 இன்ச்சு கழிங்க. இந்த பாட்டி மாதிரி போடுறாங்க அப்படின்னா அப்போ இந்த 7.5 இன்ச்சை நீங்கள் அப்படியே வச்சிருங்க. சரிங்களா?